Hi my beautiful families, welcome and welcome back to our Positive Bring Positive channel. இன்றைக்கான டேரட் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் உங்களை பற்றி என்ன தான் உங்களை பற்றி இப்போ நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கும் இது மேட்ச் ஆகும். அண்ட் இப்போ பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் மேட்ச் ஆகும். இல்லை கரண்ட்டாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு சில பாயிண்ட் அதுக்கு மேட்ச் ஆகும். பட் ஆனால் இது ஒன் சைட் லவ்க்கு ரொம்பவே மேட்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்துடலாம் என்ன தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்சன் உங்களை நினைக்காமலாம் இல்லை, டெய்லியுமே உங்களை பற்றி நினச்சிட்டே இருக்காங்க. நீங்கள் தான் கரெக்டான பர்சன், அவங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை யோசித்து பார்க்குறாங்க. ஆனால் நைட் அவங்களால சரியாக தூங்க முடியல, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. பட் ஆனால் விடவும் முடியலை. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்காங்க. இப்போ பார்த்தாலுமே இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே நிறைய கொஷின் இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு ஃபியராக இருக்குது. எதை நினச்சாலுமே ரொம்ப திங்க் பண்ணுறாங்க நெகட்டிவாக, எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்களையும் கைவிட்டுறக்கூடாது. பட் உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பட் அவருக்கு சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது. எங்கே கை விட்டுருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நிறையவே திங்க் பண்ணி பார்க்குறாங்க. பட் உங்களை நினச்சி டெய்லியுமே ஸ்லீப் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. பட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எமோஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுவுமே அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப பிடிக்கிறதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர், வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லவ் இருக்குது, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஆனால் வெளில சொல்ல பயப்படுறாங்க. உங்களை விட்டுறதுக்கும் மனசும் வரல. டைட்டாக அவங்கள ஹோல்டு பண்ணி இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையவா திங்க் பண்ணுறாங்க. உங்கள் மேலே அதிகமான லவ் இருக்குது அவங்களுக்கு. உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் மட்டும்தான், உங்களை தான் நான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு இருக்கிற உங்கள் மேலே இருக்கிற அந்த லவ்வை வெளில எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பயமாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உங்களை பற்றி நினைக்கிறதுனா நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அண்டு எதையுமே டிபெண்ட் பண்ணாமல் ரொம்ப இண்டிவிஜுவலாக இருப்பீங்க. ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே அந்த பர்சனுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. அட் த சேம் டைம் அட்ராக்ட் ஆகுது உங்கள் மேலே. இதனால தான் உங்களுக்கு இன்னமும் உங்கள் மேலே லவ் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான கேரிங் அண்ட் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டான பர்சன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். ஸோ அதனாலேயும் அவங்க ரொம்பவே உங்கள் மேலே லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் வெளில சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. இதுதான் உங்கள் பர்சன் கரண்ட்டாக உங்களை பற்றின ஃபீலிங்ஸ். ஸோ எப்போ பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? 6 days or 6 weeks கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சிக்னல் வரும் உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து, ஏதோ ஒரு ஸ்டோரி மூலியமாகவே, ஒரு சோசியல் மீடியா எதுலையாச்சும் சம்திங் உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, thank you my beautiful families. I will see you in the next video. Bye, take care.